நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கிழவன்புதூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்த மாணவர்களை சத்துணவு ஊழியர் அடித்ததாக குற்றம் சாட்டி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஆனைமலை அடுத்த கிழவன்புதூர் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் 48 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் வழங்கப்படும் சத்துணவு அதிக காரத்துடனும் உண்ண முடியாத அளவுக்கு இருப்பதால் மாணவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு வரும் உணவை சாப்பிடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இப்பள்ளியில் பணியாற்றும் சத்துணவு ஊழியர் கவிதா என்பவர் மாணவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரும் உணவை வீசி எரித்ததாகவும் மாணவர்களை தகாத வார்த்தைகள் திட்டியதாகவும் மாணவர்கள் பெற்றோரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த சத்துணவு ஊழியர் கவிதா மாணவ மாணவியர்களை தடியால் அடித்ததில் கை கால்கள் வீங்கியது. பின்னர் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் காலையில் இருந்தே பள்ளியை முற்றுகையிட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவத்தை அடுத்து ஆனைமலை காவல் நிலைய போலீசார் ஆனைமலை காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் தற்பொழுது ஆனைமலை காவல் நிலையத்தில் வந்து புகார் அளியுங்கள், தங்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.